வீட்டில் ஜாக்கின்னு ஒரு பெட் வச்சுருந்தோம், டாக் வச்சுருந்தோம். ரொம்ப ஒரு 12 வருஷமாக எங்கள் கூடவே இருந்தாருங்க சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இறந்துட்டார் அவர். முதல்ல இருந்த ஜாக்கி என் பாப்பாவுக்கு அவரு தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுறவர். இல்லை புரியல. சேம் கலரில் சேம் அந்த நெத்தியில் ஒரு டிக் மாதிரி இருக்கும், இங்கே மாரில் ஒரு ஒயிட் டிஷ் இருக்கும், காலில் 4 கால்லையும் ஒயிட் டிஷ் இருக்கும். சேம் கலரில் ஒரு டாக் வீட்டுக்கு வீட்டுக்கு வராரு. நான் என்ன அறியாமே அழுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஆள் நிற்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம டே டைமில் தான் போகிறேன், பட் ஆள் நிற்கிறேன். எனக்கு எங்கே யாருமே எனக்கு தெரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நானே வேற மாதிரி அங்கே உள்ள நிற்கிற மாதிரி, என் கூட வேற யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நீங்களே அதுக்குள்ளே இருக்கீங்க. ஆமா, ஒரு பிரின்ஸ் வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு. அந்த இடம் நீங்கள் ஏற்கனவே போனது போல இருந்துச்சு. நீங்க ஒரு அரசியலங்குமரியாக அங்க இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. உங்க பேர் என்னவா இருந்திருக்கும்? என்னோட பேர் வந்து சாந்தகுமாரின்னு இருந்தது. சாந்தகுமார். ஆமா, எனக்கு இதுவும் ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து நீளமான முடி. நான் அழுதுருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. நான் வந்து என்னோட ஊர்ல சில இடத்துக்கு போறதுக்கு வெறுக்கிறேன். இப்போ நீங்க அரசியலங்குமரியாக இருந்ததாக உங்களுக்கு முன்பிறவி ஞாபகம் இருக்குங்கிறீங்க. உங்க பேரு சாந்தகுமாரி. அதுக்கு என்னங்கிறப்ப நீங்கள் சாப்பிட்ட உணவு, உங்கள் வாழ்க்கை, அதெல்லாம் எப்படி? அது உணவு எல்லாம் எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டட் சைல்டா வளர்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப ப்ரொடக்டடா ஒரு மேல் டாமினன்ட் உள்ள ஒரு ஃபேமிலியில அந்த அப்பவே வளர்த்த மாதிரி. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இப்ப நீங்க வந்து சாந்தகுமாரி. ஆமா. அவருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் பேர் வந்து கார்கோடகன் ஞாபகம் இருக்கு. கார்கோடகன். ஆமா, கார்கோடகன். நீ போய் சொல்றியாம்லடா. இந்த இடத்துக்கு போகும்போது சில சம்பவங்கள் இது இப்படி இங்கெல்லாம் ஏதோ நடந்த மாதிரி அப்படிலாம் எனக்கு வரும்போது நான் அதை ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சேன். ஐயோ சாமி, வேற. ஐ அம் ஆக்சுவலி ஹிப்னோதெரபிஸ்ட். இந்த பயிற்சி பண்றப்போ அப்பனுக்கு முன்ஜென்மம் பத்தி நம்பிக்கை கிடையாது. அப்போ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த ஹிப்னோதெரபி பயிற்சி பண்றப்போ என்ன வந்து ஐ saw myself as a soldier. போன பிறவில மனசு இல்லனாலும் அதானே. சோ பாஸ்ட் பத்தி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரைட்டா இட் வாஸ் தேர். ஐ வாஸ் ஃபைட்டிங். ஐ லாஸ்ட் தி லெக். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அந்த ஹிப்னாசிஸ் ப்ராசஸ்லேயே வந்து இந்த கால் மட்டும் எப்பவுமே மறத்து போயிடும். எனக்கு இந்த கால் எப்பவுமே வீக்கா தான் இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. கரெக்டா அந்த ஒரு சண்டையில பாம்பு போட்டு இந்த கால் போச்சு. இது ஐ வாஸ் a ரஷ்யன் சோல்ஜர். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. கால் மறத்து போறதுக்கான ரீசன் வந்து போன பிறவில குண்டடிப்பட்டதுடைய தொடர்ச்சி நினைக்கிறீங்க? தொடர்ச்சி. இப்போ இந்த வார்ஃபீல்டு தவிர உங்களுக்கு வேற என்ன மெமரி இருக்கு முன்ஜென்மம் பத்தி? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணா இப்படித்தான். இதெல்லாமே ஒரு 60 வருஷத்துக்குள்ள நடந்த 40-50 வருஷம் தான் மேக்ஸிமம். இந்த 40 வருஷத்துக்குள்ள எப்படி செத்து பொழைச்சு 30 வயசுல சோல்ஜர் ஆக முடியும்? சாம்பார் அப்ப எனக்கு யார் சாமி எங்கிருந்து வந்த? ஒரு 2 பக்கமும் பசுமையான சோலை, அது வழியா அது போயிட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு லெமன் கலர்ல இருக்கிற ஹைட், நல்ல முடி வரதுக்கு இந்த பொண்ணை நீ பாரு, இது நீதான் பூர்வ ஜென்மம். ஒரு அரசியலங்குமாரியா நீ பிறந்தது உண்மை. வீரம், தர்மம், கருணை, தெய்வங்களோட இருந்த எல்லாமே நடந்த. ஆனா ஒரு காலகட்டத்துல தவறாக சில முடிவெடுத்து சில பேரை கொண்டுட்ட வாழ்வீச்சுல. அப்ப அந்த வாழ்வீச்சு சண்டை போடுறத நான் பாக்குறேன். இப்படியா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. ஆனா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க. இந்த பொண்ணு என் பொண்ணு அப்ப சின்ன பொண்ணா இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு 25 வயசு ஆகுது. அதே பொண்ணா என் பொண்ணு உருவத்தோட இருக்கிறேன். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா கலர், அந்த அழகு, அந்த நீங்க வந்து உங்க முன்னால காட்சியாக வந்த பெண்ணாக உங்கள் மகள் இருக்கா? ஆமா. இதெல்லாம் யாரு சொன்னா உங்களுக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எனக்கு ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது என்னுடைய ஆவி. அந்த குரல் வந்து என் பின்னால ஒலிச்சுட்டே இருக்குது. ஆண் குரலா பெண் குரலா? பெண் குரல். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. ஹிப்னோசிஸ் போதுதான், ஹிப்னோதெரப்பி போதுதான் எனக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இதுல 3 பிறவிகள். அதுல ஒரு ஸ்டாண்ட் அவுட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு லாங் பனி படர்ந்த இடம். சொன்ன அதுல நிறைய மரங்களா இருக்கு. அதுல நான் ஒரு மரமா இருக்கேன்.
அந்த மரம் வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு மரமா கட் ஆயிட்டு வருது. என்ன ரீசன் தெரியாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அதீதமான ஒரு லோன்லி ஃபீலிங் உண்டு. சோ அந்த ஆழ்ந்த தனிமைக்கு இந்த நானேனா எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் தனி மரமா ஒரு 80ல இருந்து 100 வருஷம் இருந்ததுதான் காரணம்ங்கிறது எனக்கு புரிஞ்ச போது ஒரு சிலிர்த்ததா இருந்தது. ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? மனிதர்களின் தனிமையை உணர முடியுது. ஒரு மரத்தின் தனிமை எப்படி இருக்கும் நீங்க சொன்னதுனால இப்ப யோசி. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு அன்னைக்குதான் தெரியும், மரங்கள் வந்து ரொம்ப நிறைய பேசுது ஒன்னோட ஒண்ணு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிளான்ஸ் பேசும், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு மரமா என்னோட சேர்ந்து எல்லா மரங்களும் இருந்தாங்கல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். என்ன மாதிரி பேச்சுன்னா அது ஒரு மாதிரி ஹாப்பியான சோகம் எல்லாம் இல்ல, அது ஒவ்வொருத்தரா வெட்டும் போது அழுக வருது. பாய் பாய் டாடா குட் பை. அழுகங்கிறது மரத்துக்கு வருது. அது ஏதாவது ஒரு பார்ட்டை வெட்டினா கூட மரத்துக்கு அழுக வருது. அந்த அழுக அதே மாதிரி அந்த தனிமையா இருக்கிறது வந்து ஒரு சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. டெசோலேட் ஃபீலிங் சொல்லுவாங்களே, எதுவுமே இல்லாம அது இத்தனை வருஷம் என்ன ஏன்டா வெட்டாம விட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. மாசா எத்தா கேப்டனா அந்த மரத்தின் தன்மையில இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு இருக்கதா? ஒண்ணு வந்து அந்த லோன்லினஸ் நான் சொன்ன மாதிரி, இன்னொன்னு வந்து எதையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஒரு குணம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இது எந்த நேரத்துல உங்களுக்கு இந்த இது தெரிய வந்துச்சு? 1 year முன்னாடி நான் ஹிப்னோ தெரப்பில இருக்கும்போது, ஹிப்னோடைஸ் ஆகும்போது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இளவரசி தானா? ஆமா. அது எப்படி அவ்வளவு பேர் இளவரசியாவே இருக்கீங்க? யோசிச்சு பாருங்களேன். என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. இப்ப இங்க நீங்க சொல்றீங்கல்ல, இது மாதிரி பூர்வ ஜென்ம விஷயங்கள் பற்றி பேசுகிற பெருவாரியானவர்கள் போன பிறவில் நான் ராஜாவா இருந்தேன், இளவரசனா இருந்தேன், எல்லாம் டெக்னாலஜி, சுமாரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கடை வச்சிருந்தேன், இது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்ல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். தலைவா, you are great.